நாம் உலக்கையினால குத்தின அரிசியை யாகத்துக்கு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது போல உலக்கையால குத்தக்கூடாது, நகத்தினாலேயே கிள்ளி எடுத்து அக்ஷதையாக எடுத்து யாகத்துல உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பிரகரணத்துல ஒரு யாகத்துல வர்ற விதி இது. ஆனால் அதனுடைய வேதம் புரியறது, வேதத்தினுடைய அர்த்தம் புரியறது, அதனுடைய விதி புரியறது, தன்னுடைய நிலைமை புரியறது. இதோ இவ்வளவுக்கும் ஏன் நாம் வேதாத்தியனம் பண்ணான்னு, நாம் பெருமாளை பூஜை பண்ணினான்னு, இதுக்கு பக்தின்னு பேரா சண்டைன்னு பேர? ஆனாலப்பட்ட அவ்வளவு திருவாய்மொழி பாடின ஆழ்வாரே ஆதிப்பிரான தொட்டதில்லை. நான் தொட்டா என்ன அப்படின்னு ஏன் ஆழ்வாருக்கு தொடக்கூடாது? சரி, ஆழ்வார அந்நிய ஜாதின்னு விடு, உடையவரே வந்திருக்கிறார் இல்லையா, சுவாமி ராமானுஜரே தொட்டது இல்லையா ஆதிப்பிரான? தொட்டது இல்லை. இன்று வரையிலும் அர்ச்சகர்கள் தொடுவது தவிர அப்பொழுது பீடாதிபதிகளாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களாக இருந்தாலும், மகாராஜ ராஜாக்களாக இருந்த போதிலும், ஆழ்வார்களாக இருந்த போதிலும் தொடுவதற்குன்னு சில பேர் இருக்கிறார். அவர்கள் தொட்டு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை, கோவில் பெருமாள் ஏற்பட்ட நாளா வந்துருக்கிற ஒரு பழக்கத்தை இன்னைக்கு மாத்தணும் அப்படிங்கிறது வீம்பா அல்லது பக்தியா? மக்கள் எல்லாரையும் நாஸ்திகர்களா ஆக்கணும் அப்படிங்கிற திட்டமே உடையதான ஒரு அரசு இன்னைக்கு மக்களை பேதப்படுத்த பார்க்கிறார்கள். மக்களை பேதான வழக்கம் எப்படி, அந்த வழக்கம் எப்படி இருந்திருக்கு இன்னைக்கு அதை விட்டு தள்ள. இன்னைக்கு நாம் பூஜை பண்ணான்னு கேட்கறிய, இன்னைக்கு இருக்கிற சுவாமிகள வானமாமலை செய்யர் பெருமாளை தொடராரா? இன்னைக்கு இல்ல சங்கராச்சாரியார் சிவன் கோவிலுக்கு போனா சிவனை தொடராரா? சிவலிங்கத்தை தொட்டு சங்கராச்சாரியரே வந்துட்டார், நீங்க அபிஷேகம் பண்ணுங்கன்னு யாராவது சொல்றாளா? இன்னைக்கு அகோபிலம் ஜீயரே வந்துட்டார், நீங்க அபிஷேகம் பண்ணுங்கன்னு யாராவது சொல்றாளா? இல்ல அவாதான் நான் அபிஷேகம் பண்ணா என்ன அப்படின்னு கேட்கிறாளா? பகவான் கர்வத்துக்கு கிடைக்க மாட்டார், மௌனமா இருப்பாரே தவிர நீ மிஞ்சினா தண்டிப்பார். அதான் சரி. உன் கையில ராஜ்யம் கிடைச்சுள்ள, பெருமாள் கையில தான் இன்னைக்கும் ராஜ்யம் இருக்கு. உன்னை ராஜாவா பண்ணதே பெருமாள் தான். உன்னை ராஜாவா பண்ணதே பெருமாள் தான். நீ எதையாவது நீ என்ன வேணாலும் பண்ணு, வெளி உலகத்துல நீ என்ன வேணாலும் பண்ணு, அதுவரையிலும் பெருமாளும் மௌனமா இருப்பார், மக்களும் மௌனமா இருப்பார்கள். என்னைக்கு பெருமாள் தலையில கைய வச்சியோ பெருமாளும் உன்னை வதச்சுடுவார், மக்களும் உன்னை தண்டிச்சு விடும். மக்கள் மௌனமா இருக்காது, உன்னை மக்கள் தேர்ந்து. என்ன சாமி இல்லைன்னு சொல்றவன் இந்த மக்கள்ல எத்தனை பேர்? நாங்கள் தான் பூஜை பண்ணுவோம், யார் பூஜை பண்ணா என்ன அப்படின்னு சொல்றவன் எத்தனை பேர்? இன்றைக்கும் வழக்கத்தை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்ற மக்கள் எத்தனை பேர்? இது ஜனநாயகம் தானே. சாமி பேசணும்னு அவசியம் இல்லை, மக்கள் பேசணும். இப்ப மக்கள்ல தேர்ந்தெடு பார்ப்போம், இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் தேர்ந்தெடு பார்ப்போம். பெரும்பாலான மக்கள் இன்றைக்கும் கோவில்களிலே வழக்கம் மாற்றக்கூடாது அப்படிங்கிற மக்கள் தான் பெரும்பாலான மக்கள். மக்கள் நிலைமை அப்படி. அப்ப கோவிலுக்குன்னு ஒரு சட்டம் ஏற்படுத்தி இருக்கு இல்லையா, அந்த சட்டத்திலையும் பழைய பழக்கங்களை கோவில்ல மாற்றக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்கு. சட்டத்தையும் மாற்றணும், மக்களுடைய மனப்பான்மையும் மாற்றணும் தான். அப்பதான் ஒன்னு இஷ்டப்படி இங்க எதுவுமே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தெரியாம இல்ல, தெரிஞ்சுட்டேதான் மிரட்டுறது. நம்ம ஜாதியையோ நம்ம சமூகத்தையோ மிரட்டுறதுல அவளுக்கு கரும்பு திங்கிறது மாதிரி இருக்கு. அவர்களை மிரட்டுறது இல்லை, நம்மடவனே நமக்குள்ள உன்னுத்தனை மிரட்டுறது. இந்த மனப்பான்மை இருக்கு இல்லையா, இதுதானே உடையவர் காலத்தில இருந்தே நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம். ஆனா சர்வேஸ்வரன் எதையுமே சமாளிப்பான், அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சர்வேஸ்வரன் எதையுமே திருத்துவான், எதையே திருத்தி பணி கொள்ளுவான். எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவான். இல்லாத போனா ஏன் திவ்ய தேச வைபவம்னு நான் கத்தணும், நீங்க எல்லாம் கேட்கணும். ஒரு திவ்ய தேசத்திலையும் பெருமாள் எப்படி பேசிட்டு இருக்கிறார், எப்படி பேசிட்டு இருந்தார், எப்படி பேச போறார் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறதுக்காக ஏதோ பொழுதுபோக்கா நமக்கு இது. அந்த பெருமாளுடைய கைங்கரியமே நமக்கு புருஷார்த்தம். ஒவ்வொரு திவ்ய தேசமும் எப்படி நடக்கணும்னாலும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம். ராமானுஜாரிய திவ்யாத்யா. எந்த ஆச்சாரியன் எதுக்காக பிறந்தாரோ தெரியாது. நம்முடைய ஆச்சாரியன் ராமானுஜன் திவ்ய தேசங்களை காப்பாற்றணும்னே பிறந்தார்.